ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, நம்ம மாடி தோட்டத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு 4-5 செடியோட டிப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குறது வந்து அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழம் வந்து நான் கடையில் வாங்கும்போது அந்த கட் பண்ணி போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது சும்மா நான் வருமானு ட்ரை பண்ணுறதுக்காண்டி தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் வந்து இது வந்து நான் இந்த ஊண்டி வச்சு நல்ல 1 வருஷம் ஆச்சு. நல்லா நிழல் பாங்கான இடத்துல அந்த கட் பண்ணி விட்டதை லேசாக அந்த ஃப்ரூட்ஸ் இல்லாமல் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதை எப்பயும் போல் க்ரோ பேக்கில் ஊண்டி வச்சேன். இதுக்கு வந்து கொடுக்கக்கூடிய உரங்கள் நம்ம பார்த்தோம்னா, அன்னாச்சிக்கு கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தேன். அப்புறம் மீன் அமிலம் வந்து இதில் கலந்து அந்த தண்ணியில் உளுந்து கழுவுன தண்ணியில் மீன் அமிலம், அரிசி கழுவுன தண்ணியில் மீன் அமிலம் கலந்து கொடுத்தேன். அடிக்கடி வந்து கொடுக்கக்கூடியது வந்து கடலை புண்ணாக்கு கரைசல் தான். 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை கலந்து கொடுத்தது தான். இதுக்கு மண் கலவை அப்படின்னு பார்த்தோம்னா செம்மண், தோட்டத்து மண், அப்புறம் நம்ம காய்கறி மக்க வச்ச கழிவு, இது தான். இது 1 வருஷம் ஆச்சு. இந்த அன்னாச்சி அவ்வளோ ப்யூராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம அத்திப்பழம் வந்து பாருங்களேன், இப்போ இலை உதிர் காலனால எனக்கு இலை வந்து எல்லாமே என்ன பண்ணிடுச்சு, காஞ்சிருச்சு. காஞ்சனால அதை லைட்டாக என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணி விட்டுட்டேன். காஞ்சி ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதோட வளர்ச்சி வந்து குறையும் அப்படின்ட்டு அது என்ன பண்ணிட்டேன், 2-3 உதிர்ந்துருச்சு. மீதம் இருக்க 2-3 வந்து நானே வந்து கட் பண்ணி விட்டேன். ஆனால் இருந்தாலும் அந்த பழங்கள் வந்து அதோட வேலையை வந்து நல்லா பெருசாக வந்து மொக்கையாக வந்து நல்லா பெருசாக வருது. பழுக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கு பாருங்க. ஒவ்வொன்றிலையும் வந்து 7, 8 இருக்கு பாருங்க. 2 கொத்தாக பிரிஞ்சிச்சு. 2 தாவும் அவ்வளவு காய்கள் வந்து இந்த வருஷத்தில் எனக்கு அத்திப்பழம் வந்து அவ்வளவு அறுவடை கொடுக்குது. இதிலே வந்து மொத்தம் வந்து எப்படியும் ஒரு 12-13 பழம் இருக்கும். அதுக்கடுத்து ட்ராகன் ஃப்ரூட் ஏற்கனவே நான் காட்டினேன், மாடியில் உள்ளது. ட்ராகன் ஃப்ரூட் வந்து பூ வச்சு காய் வச்சுக்கிட்டு இருக்குது. அது பெரிய ஒரு பெயிண்ட் வாளியில் தான் வச்சுருக்கேன். இது வந்து க்ரோ பேக்கில் வச்சுருந்தேன். இது கைவரை போட்டு தான் இதை வந்து கட் பண்ணி மேலே போய் மாற்றணும். இது வந்து சவாலாமல் நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டை மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம். அதுக்கடுத்து மாதுளம்பழம் வந்து அவ்வளவு இந்த வருஷம் எனக்கு அவ்வளவு மகசூல் தெரிஞ்சிச்சுங்க. ஆனால் வந்து அதுக்கேற்றாப்புல எலியோ அணிலோ வந்து தின்னு குருவி கொத்தி எல்லாமே வந்து ஒரு 20 பழத்தை வந்து அப்படியே பாதியாக வந்து பழுக்கிற ஸ்டேஜில் அப்படியே தின்றுச்சு. அப்புறம் என்ன பண்ணிவிட்டு இந்த தடவை கவரை வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். இதுலேயுமே 8-9 பழம் இருக்குது ஒரு செடியிலேயே. இது வந்து நம்ம வந்து மாடி தோட்டத்தில் சவாலாக வந்து மாதுளம்பழத்தை வளர்க்கலாம். அவ்வளோ இங்கே பாருங்களேன், இலை உதிர்ந்துருச்சு. இலை உதிர்ந்துமே மாதுளம்பழத்தில் அவ்வளோ பிஞ்சுகள் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் வந்து சப்போட்டா வந்து இதுவுமே வந்து நான் வச்சு 1 வருஷம் ஆச்சு. இப்போ தான் நல்ல கொலையாக இருந்துச்சு. இடையில பூக்கள் வச்சுச்சு, ஆனால் நிற்கலை. ஆனால் இப்போ இந்த மீன் அமிலம் அதில் தண்ணியில் கலந்து கொடுத்தனால கொஞ்சம் மகசூல் தர்ற மாதிரி இருக்குது. மண் கலவைகள் வந்து அப்பப்போ ஒவ்வொரு கைப்பிடி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும், சத்து மண். அப்புறம் எப்பயும் போல் மற்ற செடிகளுக்கு கொடுக்கக்கூடியதான் இது. வந்து சப்போட்டா வந்து ஒட்டுன்னு நினைக்கிறேன். இது பெருசாக ஆனால் தான் தெரியும். நான் சும்மா இதை பதிவுக்காண்டி எடுத்துக்கிட்டு இருந்தேன். பூவை மட்டும் எடுத்து போடலான்னு பார்த்தா காயே வச்சுருக்கு ஒரு தொக்கில். அப்படியே ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து செரி ஃப்ரூட்ஸ் தான். நல்லா ரெட் கலரில் செரி. இதில் ஒரு 3 பழம் தான் எனக்கு பூத்துச்சு. பூக்கள் வந்து நிற்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, பூக்கள் நிற்க தான் செய்யுது. இந்த குருவி வந்து என்ன பண்ணிடுது, 15 பூ நல்லா பிங்க்கு ஒயிட் கலரில் மாறுது. பிங்க்கில் இருந்து நல்ல ஒரு ரெட் கலரில் அந்த காய் வந்து காய்ச்சிச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. குட்டி செரி பழம்னு சொல்கிறாங்க. இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோ பூக்கள் பூக்குது. ஆனால் அந்த குருவி வந்து என்ன பண்ணிடுது, விளாண்டு அந்த பிங்க் கலர் பூவை ஃபுல்லாக உதுத்து விட்டுருது. சரி, பார்க்கலாம். மற்ற செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய உரங்கள்னால் இந்த செரி பிளான்ட்டுக்கும் கொடுக்குறேன். நல்ல ஒரு தலையுது சூப்பராக. அதனால் மாடி தோட்டத்தில் வந்து நம்ம அன்னாச்சி பழத்தையும் சவாலாக வளர்க்கலாம், அத்திப்பழம் சவாலாக வளர்க்கலாம், அப்புறம் வந்து ட்ராகன் ஃப்ரூட்டும் சவாலாக வளர்க்கலாம். இதெல்லாம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே வந்து நம்மளுக்கு நம்ம வீட்டில் கட் பண்ணி சாப்பிட்டு போடுறது தான். இதெல்லாம் அவ்வளோ அழகாக வருது. பழங்கள் பழுத்த பிறகு நம்ம பார்க்கலாம். இதில் எப்போ காய் வருது நம்ம வெயிட் பண்ணலாம். அதனால் சப்போட்டா, அன்னாச்சி, அத்திப்பழம், ட்ராகன் ஃப்ரூட்டு, மாதுளை
அப்புறம் வந்து செர்ரி ஃப்ரூட்ஸு இதுவுமே எல்லாமே வந்து மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம். இந்த என்னோடய டிப்ஸை போய் பாருங்கள், கார்டன் டிப்ஸை. அந்த முறைப்படியே வந்து சில செடிகளை வந்து மாடியில் நம்ம பழங்களை வந்து நடவு செய்யலாம், நல்லா வளர்க்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.